பாலக்குடி. ஏண்டா நர்மதாவை அனுப்பிட்டியா? அப்புறம் ஏண்டா தாலி கட்டின? பாலக்குடி. கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. நர்மதாவை அனுப்பிட்டியா? பாலக்குடின்னு சொன்ன. என்னடா சொல்லி அனுப்புன? சும்மா அனுப்புனியா இல்ல தாலிய வாங்கிக்கிட்டு அனுப்புனியா? பாலக்குடின்னு சொல்றேன்ல. குடி. போயிட்டாலா இல்லையா? தப்புதான் பாட்டி, பெரிய தப்புதான். இதுவரைக்கும் எனக்காக நான் எதுவுமே யோசிச்சது இல்லைங்க. அம்மா, அப்பா, அக்கா, தாத்தா, பாட்டி, தங்கச்சின்னு எனக்கு எல்லாமே நீங்க தானே. நர்மதா என்ன காதலிக்கல பாட்டி, நான் தான் காதலிச்சேன். இப்படிலாம் நடக்கணும் அவளுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. அதனாலதான் அவ வேண்டாம் வேண்டான்னு சொன்னா. நான் தான் கேட்கல. ஆனா ஏன்னு கூட யாரும் கேட்கல. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கும் அக்கறை இல்லல்ல. குற்றவாளி ஆக்கிட்டீங்க. இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவளா நர்மதா? மொத்த பேரையும் கொல்றதுக்கு தான் நர்மதா வந்தாளா? எப்படி பாட்டி, எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்? இந்த குடும்பத்துக்கு நர்மதா நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. இப்ப கூட என்ன வர வேண்டாம், இந்த குடும்பத்துக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தாலி கட்டும் போது நர்மதா என்கிட்ட ஒரு சத்தியம் கேட்டா. ராகினி ரூபினி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. அது வரைக்கும் நமக்குள்ள எதுவும் இருக்க கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் தாலி கட்டிக்கிட்டா. தெரியுமா? ஏன்னு கூட யாரும் கேட்கல. இன்னொன்னு, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ரோகிணிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு யார் காரணம்? அருண் நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளைய வந்ததுக்கு யாரு காரணம்? கோவில் பிரச்சனை, சொத்தை காப்பாத்தினதுக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம்? சொல்லுங்க, யாரு காரணம்? நடந்த எல்லாத்தையும் ஈஸியா மறக்க முடியுதுல்ல? மறக்கலப்பா, நாங்க எதையுமே மறக்கல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். ஆனா நீ இப்படி செய்யலாமாடா? செய்யலாமா? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டியே. ஏய்,